ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. கமிங் சூன் ஐபிஎல் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் கேம் ஐபிஎல் தான். ஸோ அந்த ஐபிஎல் எல்லாருக்குமே திருவிழா மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் உலகமே திருவிழா மாதிரி கொண்டாடும். அந்த ஐபிஎல்ல இருந்து எவ்வளோ பேர் வாழ்க்கை லைஃப் மாற்றிருக்கு. கஷ்டப்படுறவங்கலேருந்து எல்லாருமே லைஃப் மாற்றிருக்கேன். அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு, இந்தியா ஜெயிச்சதுக்கு கூட முக்கியமான காரணமே இந்த ஐபிஎல் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல் இருந்து தான் நல்லா உருவாகி வராங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த ஐபிஎலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்க்கலாமா? இந்த வருஷம் 2026 ஐபிஎல் இந்த மாதம் 22 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. முதல் மேட்ச் யாராக தெரியுமா? ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நல்லா கேட்டுக்குங்க. லாஸ்ட் 3 வருஷமா ஆர்சிபி தான் ஓப்பனிங் மேட்ச் விளையாடுது. ஸோ அந்த அளவுக்கு லாயல்ட்டி ஃபேன் பேஸ் எந்த லைன் டீமுக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் விளையாடுன்னு சொல்லி ஆர்சிபி ஆல்ரெடி டிஃபைனிங் சாம்பியன் ப்ளஸ் ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமாக உள்ள டீம். அதனால அவங்களுக்கு தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே ஹை ஸ்கோரிங் இருந்துச்சு. ஏன்னா அதுவும் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் நடக்குது. அது எஸ்ஆர்ஹெச் 10 பேருமே பேட்டிங் பண்ணுவாங்க. ஆர்சிபி கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச் செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங்ல. ஆனால் பவுலிங்ல பார்த்தோம்னா ஆர்சிபி ஸ்ட்ராங். ஓகேங்களா? பார்ப்போம், ரொம்ப செம்மையா இருக்கும் அந்த மேட்ச். சரிங்களா? ஸோ இது ஒரு மேட்ச் நடக்குது. நம்ம மொத்தம் இப்போ எலெக்ஷன் நடக்க போறதுனால மார்ச் 28ல இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 12 வரைக்கும் தான் மேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு பேஸ் ஒரு ரவுண்ட்ஸ் வர மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆர்சிபிக்கு அதில் முக்கியமாக 3 மேட்ச் முக்கியமான மேட்ச் இருக்கு. அதில் ஆர்சிபிக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மேட்ச் முக்கியமான மேட்ச் இருக்கு. மும்பை வர்ஸ் ஆர்சிபிக்கு 12th ஏப்ரல் அது ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. அப்புறம் ஆர்ஆர் வர்ஸ் ஆர்சிபிக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. ஓகேங்களா? இதுல விட முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. எப்ப 30ஆம் தேதி இருக்கு. ஏன்னு சொல்றீங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இவர் போயிட்டாப்ல, யாரு? ஜடேஜா போயிட்டாப்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சிஎஸ்கே சஞ்சு வந்துட்டாப்ல. ஸோ 2 பேருமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, எந்த டீமுக்காக சப்போர்ட் பண்ண போறாங்க, பழைய டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா இல்ல புது டீம் சப்போர்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி அதில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் வர கம்மியாகிட்டே வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சு வீடியோ பார்க்கும்போது பார்த்து முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வருஷம் எல்லாருமே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டீமும் செம்மையா இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டீமா அவங்களோட ரேட்டிங்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சென்னை போட்டாச்சு, ஆர்சிபி போட்டாச்சு, மும்பை நம்ம போடணும். நம்ம அதை நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். ஓகே, இப்போதைக்கு ஷெடியூல் பத்தி பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 29th மும்பைக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் மும்பை ரொம்ப இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 12th ஏப்ரல் பாத்தீங்களா, லாஸ்ட் டைம் மும்பைல ஓகேங்களா ஆர்சிபி அவங்கள போய் அங்கேயே போய் அடிச்சுட்டு வந்தானுங்க. அந்த விஷயத்துல பாண்டியா ரொம்ப கோவமா இருக்கான். திருப்பியும் அதே இருக்குது. திருப்பி ஆர்சிபி ஜெயிப்பாங்களா இல்ல மும்பை டாமினேட் பண்ணி திருப்பி அவங்களுக்கு பழி வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படியோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் செம்மையா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாரும் பாருங்க. மனசுல என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஐபிஎல் பார்க்கும்போது மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நம்ம எல்லாரும் வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஒரு ஐபிஎல் இருந்துச்சுன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும். அதுவே ஒரு ப்ரெஷரா இருக்கும். பட் ஒரு த்ரில்லிங்கான ப்ரெஷரா இருக்கும். கரெக்டுங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன், நீங்களும் அனுபவிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட். ஏன்னா கிரிக்கெட் பார்க்காம பாதி பேரால் இருக்க முடியாது. எத்தனை பேர் கிரிக்கெட் பார்க்காம இருந்துருவீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேரால கிரிக்கெட் பார்க்காம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. சத்தியமா நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் 20 வருஷமா பாக்குறேன். என்னால கிரிக்கெட் பார்க்காம இருக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி கிரிக்கெட் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். அது என்னுடைய ஹேபிட்டா ஆகிப்போச்சு. எங்க வீட்டில் சத்தம் போடுவாங்க, எல்லாரும் சத்தம் போடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு கிரிக்கெட் பார்த்து இருக்கேன். நீங்களும் சொல்லுங்க, நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்களா இல்லையா? அதனால உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருதா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஷெடியூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேசலாம். ஓகேங்களா? இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.